Welcome to Python programming class. So students, unit number 4 நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். So unit number 4ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Python dictionaries. So நான் ஏற்கனவே வந்து Python list நம்ம பார்த்திருப்போம், Python tuples and sets பார்த்திருப்போம். So அந்த சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு படிக்க போகிறது Python dictionaries. So இது வந்து Pythonல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர், இல்லைன்னா ஸ்பெஷல் டேட்டா டைப்ஸ்னு சொல்லலாம். ஸோ டிக்ஷனரி அப்படின்னா என்னென்னா, இப்போ நார்மல் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஏதோ சம் வேர்டு இருக்கும், அதுக்கான மீனிங் பார்ப்பீங்க. ஸோ ஒரு வேர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கீ அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம், அதுக்கான மீனிங்கை வந்து வேல்யூஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பைத்தான் டிக்ஷனரியில் வந்து ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு வேல்யூவை நீங்கள் டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ டிக்ஷனரியில் வந்து ஒரு கீ வேல்யூ பக்கத்தில் கோலன் வச்சு அதுக்கான வேல்யூவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் இன்பிட்வீன் வந்து கமா நீங்கள் எப்போதும் போல் போட வேண்டியிருக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய பிரேசஸ் பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ், சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்லி பிரேசஸ் எண்ட்லேயும் போட்டிருப்பாங்க, ஸ்டார்டிங்லேயும் போட்டிருப்பாங்க, சரியா? ஸோ இதுதான் பைத்தான் டிக்ஷனரி கிரியேட் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். கீஸ் வந்து யூனிக்காக இருக்கணும், ஒரே நேமில் 2 கீ வந்து அலௌடு கிடையாது. தென் இட் இஸ் அ இம்மியூட்டபிள் டேட்டா டைப். ஸோ இதில் உள்ள வேல்யூஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாமே தவிர இதோட கீயை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், சரியா? ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கீ வேல்யூவுக்கும் தகுந்த மாதிரி வேல்யூஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி நார்மல் டிக்ஷனரியில் ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கான மீனிங்கை நீங்கள் சர்ச் பண்ணி எடுப்பீங்களோ, அதே மாதிரி பைத்தானில் ஒவ்வொரு அங்கே வேர்டுக்கு பதிலாக ஒரு கீக்கு ஒரு வேல்யூ நீங்கள் பைத்தான் டிக்ஷனரியை செட் பண்ணி வைக்கலாம், சரியா? அதான் இதை வந்து ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் ரெட் லைன் இண்டிகேஷன் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், கோடில் பார்த்தீங்கன்னா தெரியும். டிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கீ வேல்யூ இருக்குது பாருங்கள், 3 கீ வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து நேம், இன்னொன்று ஏஜ், இன்னொன்று கிளாஸ், சரியா? ஸோ நேம் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபர்ஸ்ட் ரெப்பியில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதர்வைஸ் கீ வேல்யூ எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெப்பியில் மென்ஷன் பண்ண வேண்டியதான். இதில் டிக்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நேமோட வேல்யூ வந்து ஜாரான்னு கொடுத்துருக்கோம், ஏஜுக்கு வந்து 7 சொல்லி கொடுத்துருக்கேன், கிளாஸுக்கு வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் டிக்ஷனரியை வந்து நீங்கள் டிக்ஷனரியோட அவுட்புட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு டிக்ட் நேம் நேம் கோலன் அந்த டிக்ட் நேம்னு நீங்கள் இந்த லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் இப்போ அந்த கீயில், அந்த நேம்ங்கிற கீக்கில் என்ன வேல்யூ இருக்குது, ஜாரான்னு இருக்குது அப்படின்னா ஜாராங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். அடுத்தது ஏஜ் கொடுத்துருக்கோம், ஏஜில் என்ன வேல்யூ இருக்குது, 7 இருக்குது, 7ங்கிறது வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும், சரியா? ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து அதில் இல்லை, அந்த டிக்ஷனரியில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எரர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. டிக்ட்னு ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் நேம் ஜாரா அப்படிங்கிறது ஒரு கீ வேல்யூ இருக்குது. பட் ஆனால் இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லிடுறது வந்து டிக்ட் அலைஸ்ங்கிறத பிரிண்ட் பண்ணி கேட்டிருக்கோம். பட் ஆனால் இதில் இல்லை, இந்த டிக்ஷனரியில் இது ஃபவுண்ட் ஆகாதனால இட் வில் ஜென்ரேட் எரர்ஸ், சரியா? ஸோ ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீயை வச்சோ அந்த டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூஸை வச்சோ நீங்கள் டிக்ஷனரியை ஆக்சஸ் பண்ணலாமே தவிர நீங்கள் டிக்ஷனரியில் பார்ட்டில் இல்லாத ஒரு கீ வேல்யூவையோ வச்சு நீங்கள் டிக்ஷனரியை ஆக்சஸ் பண்ண முடியாது, சரியா? ஸோ இந்த ஸ்லைடில் டிக்ஷனரினா என்ன, டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸோ எப்படி டிக்ஷனரி வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம், ரைட்? அடுத்தது எப்படி டிக்ஷனரி வேல்யூஸை அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிக்ஷனரி கீயை வந்து நீங்கள் மாற்ற முடியாது, பிகாஸ் டிக்ஷனரி வந்து ஒரு இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். பட் டிக்ஷனரி வேல்யூவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிக்ஷனரின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 கர்லி பிரேசஸ், ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ், ஒரு க்ளோஸ்டு கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கோம். 3 கீ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நேம்னு ஒரு கீ,
ஏஜ்னு ஒரு கீ, கிளாஸ்னு ஒரு கீ, மூணுக்குமே வேல்யூ இருக்குது. ஜாரா, 7 அண்ட் ஃபஸ்ட். சரியா? சப்போஸ் இந்த ஏஜுங்கிற வேல்யூ வந்து 7லேருந்து நான் 8ன்னு நான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் என்ன, டிக்ஷனரி அதில் உள்ள கீ வேல்யூ ஏஜ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுட்டிங்க அப்படின்னாலே போதும். அந்த ஏஜுங்கிற வேல்யூ வந்து 7ங்கிற வேல்யூ வந்து 8ஆக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். சரியா? ஸோ அது போக ஒரு புது என்ட்ரியும் அந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்டில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டிக்ட் ஆப்ஜெக்ட் புது என்ட்ரிக்கு பேர் வந்து ஸ்கூல். சரியா? அதோட வேல்யூ வந்து டிபிஎஸ் ஸ்கூல்னு சொல்லி ஒரு புது என்ட்ரியை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். சரியா? இப்போ நான் ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். டிக்ஷனரியில் ஏஜ் வேல்யூ மாறி இருக்காங்கிறத பார்க்குறேன். எஸ், 8ன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸ்கூல்னு ஒன்று ஆட் ஆகிருக்காங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். எஸ், ஸ்கூலுங்கிற ஒரு வேல்யூ, டிபிஎஸ் ஸ்கூலுங்கிற ஒரு வேல்யூ வந்து டிக்ஷனரியில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்லைடில் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிக்ஷனரியை எப்படி அப்டேட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், டிக்ஷனரியில் வந்து கீயை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் எ இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். சரியா? பட் ஆனால் அந்த கீக்கு ரெஃபர் ஆகிருக்கிற வேல்யூவை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் டிக்ட்னா இப்போ டிக்டுங்கிற ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும். என்ன கீயில் உள்ள வேல்யூவை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ எடுக்கணும். இங்கே ஏஜ் எடுத்திருக்கோம். ஸோ வேல்யூ 7 பதில் இங்கே 8 போட்டு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இது வந்து அப்டேட் எ டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரியை வந்து எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர். அடுத்தது டெலீட் எ டிக்ஷனரி எலமெண்ட். ஒரு டிக்ஷனரியை வந்து எப்படி டிக்ஷனரியில் இருக்கிற ஒரு எலமெண்ட் வந்து எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். டிக்ட்னு சொல்லிட்டு நம்ம தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். டிஇஎல் ஸ்டேட்மெண்ட், டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு டிக்ஷனரியில் உள்ள வேல்யூ என்ட்ரியை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் டிஇஎல் டிக்ட் நேம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நேம்ங்கிற கீ வேல்யூவில் இருக்கிற அந்த எலமெண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ டிக்ட் கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, கிளியர் ஆஃப்னு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிடும். சரியா? இல்லைனா டெல் டிக்ட் ஆஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிக்ஷனரி ஆப்ஜெக்டே உங்களுக்கு டெலீட் பண்ணிடும். நல்லா கவனிச்சுக்கணும். டிக்ஷனரியில் இருக்கிற பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெல் அந்த எலமெண்ட் நேம், இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நேம்ங்கிறத கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீங்கள் பர்டிகுலர் என்ட்ரியை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா என்ட்ரியும் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே கிளியர் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்ஷனரியில் இருக்கிற எலமெண்ட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை டிக்ஷனரி ஆப்ஜெக்டே நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஇஎல் ஸ்டேட்மெண்ட் யூஸ்ட்டு டிஇஎல் டிக்ட்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செமிகோலன் வைக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் லாஸ்ட்டில் நீங்கள் செமிகோலன் வைக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஸ்கூலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்க அப்படின்னா இது வந்து எரரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்படின்னா இங்கே டிக்ஷனரி ஆப்ஜெக்டே நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே பிரிண்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டே இல்லைங்கிற அந்த எரர் மெசேஜ் உங்களுக்கு வரும். சரியா? அதனால தான் சொல்கிறேன், டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கீ வேல்யூவை கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் டிக்ஷனரி ஆப்ஜெக்டே நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நேமை போட்டே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். டிஇஎல் டிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இதில் டிக்ட்டுங்கிறது டிக்ஷனரி ஆப்ஜெக்டோட நேம். அதில் நீங்கள் எந்த நேம்னாலும் வச்சுக்கலாம். டிக்ட்டுன்னு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? ABCD1 அந்த மாதிரி எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். சரியா? அடுத்தது டிக்ஷனரியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, ஸோ மோர் தென் ஒன் என்ட்ரி பர் கீ இஸ் நாட் அலவுட். சரியா? ஸோ டூப்ளிகேட் கீயை வந்து டிக்ஷனரி வந்து அலோவ் பண்ணாது. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நேம்னு ஒரு ஆல்ரெடி ஒரு கீ இருக்குது, ஜாரான்னு ஒரு வேல்யூ இருக்குது. பட் ஆனால் ஏஜ்னு அதுக்கப்புறம் இருக்குது. திரும்பியும் ஒரு நேம்னு ஒரு கீவை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா
லாஸ்ட்டாக எதை நேம்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும்தான் அந்த நேம் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிடும். அந்த ப்ரீவியஸ் அக்கரன்ஸை வந்து டெலிட் பண்ணிடும், இருக்குது அதை வந்து காமிக்காது. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் டிக்ட் நேம் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னி அப்படிங்கிறதா டிஸ்பிளே ஆகுது. அதனால தான் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஜாரா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ மோர் தென் ஒன் என்ட்ரி பர் கீ வந்து இஸ் நாட் அலவுட். ஸோ கீ வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ டூப்ளிகேட்டை வந்து அலோவ் பண்ணாது டிக்ஷனரி. அப்படி நீங்கள் டூப்ளிகேட் கீ வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அக்கரன்ஸ், லாஸ்ட்டாக நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூவை மட்டும்தான் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடும், மற்ற வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்காது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. தென் செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நான் முதலே சொல்லிட்டேன், டிக்ஷனரி கீ வந்து இம்மியூட்டபிள். கீ வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இட் மேபி எ ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம். பட் ஆனால் அதை நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் ஒரு கோட்ஸுக்குள்ளே ரெஃபர் பண்ண முடியாது, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் ரெஃபர் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியாது. டிக்ட் நேம் போட்டு ஜாரான்னு கொடுக்கலாமே தவிர அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதை ஒரு டியூப்புலாவோ லிஸ்ட்டாவோ நீங்கள் ரெஃபர் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதான் இங்கே எரரை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. சரியா? ஏன் அப்படின்னா கீ வந்து டிக்ஷனரி கீஸ் வந்து இம்மியூட்டபிள். இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து டிக்ஷனரி வந்து டூப்ளிகேட் கீ வேல்யூவை வந்து அக்செப்ட் பண்ணாது. தென் கீயை வந்து இம்மியூட்டபிள், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது. சரியா? பட் ஆனால் அதை வந்து ஒரு நம்பராகவோ ஸ்ட்ரிங்காகவோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறதுக்கான முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ஓகே. அடுத்தது பில்ட்-இன் டிக்ஷனரி ஃபங்க்ஷன் அண்ட் மெத்தட். ஸோ என்னென்ன டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நான் சில இது எடுத்துருக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. வெதர் த டிக்ஷனரி இஸ் எம்டி ஆர் த டிக்ஷனரி இஸ் ஹேவிங் கீ அண்ட் வேல்யூஸ் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. சரியா? ஸோ ஒரு டிக்ஷனரியில் வந்து கீ வேல்யூ எல்லாம் இருக்குது, அதுக்கான வேல்யூவும் இருக்குது. அதர்வைஸ் ஒரு டிக்ஷனரி வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா ஆல் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. இந்த டிக்ஷனரி வந்து ஒரு பர்ஃபெக்டான டிக்ஷனரி, அது ட்ரூ டிக்ஷனரி அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் எனி ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு வேல்யூ எனி ஆஃப் ஒரு டிக்ஷனரியோட வேல்யூவை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிக்ஷனரியோட வேல்யூ கீ வேல்யூ வந்து ஃபவுண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. அதர்வைஸ் டிக்ஷனரி எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆல் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ஒரு டிக்ஷனரியில் வந்து பேர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, கீ வேல்யூ இருக்குது, அதோட வேல்யூ இருக்குது. அது இல்லைன்னா அது வந்து ஒரு எம்டி டிக்ஷனரி அப்படின்னா ஆல் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். எனி ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எம்டியாக இல்லாத பட்சத்தில் வந்து கீ வேல்யூ பேர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும். எம்டி அப்படின்னா அதோட வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். சரியா? ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்து படிங்க. அடுத்தது எல்இஎன் ஃபங்க்ஷன், லென்த் ஆஃப் ஃபங்க்ஷன். இது எதுக்கு அப்படின்னா ஒரு டிக்ஷனரியில் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக எல்இஎன் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்தது சிஎம்பி ஃபங்க்ஷன், கம்பேர் ஐட்டம்ஸ் ஆஃப் டூ டிக்ஷனரிஸ். ஸோ ஒரு ரெண்டு டிக்ஷனரி வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிஎம்பி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? டிக்ஷனரியில் வேல்யூ வந்து ரெண்டு டிக்ஷனரியில் உள்ள கீ வேல்யூ அண்ட் பேர் வேல்யூ அதுக்கான வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லை ஆட் வேல்யூவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி சொல்கிறதுக்கு சிஎம்பி அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சார்ட்டட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டிக்ஷனரியில் உள்ள கீ வேல்யூவை வந்து சார்ட் பண்ணி அதோட எலமெண்ட்ஸை சார்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வைக்கிறதுக்கு வந்து சார்ட்டட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். சார்ட்டட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே ஒரு டிக்ஷனரிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி இருக்குது. அதில் கீ வேல்யூ வந்து 1க்கு வேல்யூ வந்து 1, 3க்கு வேல்யூ 9, 5க்கு வேல்யூ வந்து 25, 7க்கு வேல்யூ 49, 9க்கு வேல்யூ 81 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஓவரால் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுன்னு சொல்லியிருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1, 9, 25, 49, 81. ஸோ டோட்டல்
5 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் அவுட்புட் வந்து உங்களுக்கு 5 கிடச்சிருக்கு. ஷார்ட்டட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்கொயர்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கீ வேல்யூவை ஷார்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரியா? ஸோ இங்கே கீ வேல்யூன்னு சொல்லி 1 3 5 7 9 கொடுத்துருக்கோம். கீ வேல்யூவை தான் ஷார்ட் பண்ணி காட்டுது, பட் ஆனால் கீழே உள்ள வேல்யூஸை ஷார்ட் பண்ணி காட்டலை. நல்லா கவனிச்சுக்கணும் அது. சரியா? ஸோ இந்த மாதிரி பில்ட்இன் ஃபங்க்ஷன் டிக்ஷனரியில் நிறைய இருக்குது. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து ஆல் ஆஃப் ஃபங்க்ஷன், எனி ஆஃப் ஃபங்க்ஷன், எல்இஎன், அதாவது டிக்ஷனரியில் உள்ள எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு எல்இஎன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். தென் சிஎம்பி ஃபங்க்ஷன், கம்பேர் ஃபங்க்ஷன், ஒரு டிக்ஷனரி வேல்யூஸையும் இன்னொரு டிக்ஷனரி வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி வெதர் இட் இஸ் மேட்ச்ட் ஆர் அன்மேட்ச்ட் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு சிஎம்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். தென் ஷார்ட்டட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து டிக்ஷனரியில் உள்ள கீயை வந்து ஷார்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு ஷார்ட்டட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் டிக்ஷனரியில் யூஸ் பண்ணுற பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். ரைட். அடுத்தது பில்ட்இன் மெத்தட்ஸ். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? சரியா? ஸோ மெத்தட்ஸ் மீன்ஸ் டிக்ஷனரியில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன்ஸுக்கான மெத்தட்ஸ். சரி, ஃபங்க்ஷன்ஸ், பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸும் அதே தான். டிக்ஷனரியில் நிறைய மேனிப்புலேஷன் பண்ணலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஆக்சஸுக்கு பொறுத்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய ஆக்சஸிங் ஃபெசிலிட்டியை வந்து நீங்கள் டிக்ஷனரியில் வந்து மேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியே என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்து டிக்ஷனரியில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரோக்ராமிங்க்கு நீங்கள் டிக்ஷனரியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சில மெத்தட்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டி அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ஏங்கிற கீ வேல்யூ இருக்குது, அதுக்கு ஆப்பிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பிங்கிற கீ வேல்யூ இருக்குது, பிஸ்கட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சி கீ வேல்யூவில் கர்ட் ரைஸ், டியில் தோசை, இ வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு 5 வேல்யூ வந்து டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பில்ட்இன் மெத்தட் பார்த்தீங்கன்னா கீஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பில்ட்இன் மெத்தட்ஸ். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். டி டாட் வைக்கணும். கீஸ் ஆஃப்னு சொல்லி இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டி டிக்ஷனரியில் இருக்கிற என்னென்ன கீ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ டி ஆப்ஜெக்டில் என்னென்ன கீ வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ, பி, சி, டி, இ. ஸோ அந்த கீ வேல்யூஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ அதே மாதிரி வேல்யூஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பில்ட்இன் மெத்தட் இருக்குது. வேல்யூஸ் ஆஃப் மெத்தட் எதுக்கு அப்படின்னா அந்த டிக்ஷனரியில் ஃபவுண்ட் ஆகிருக்கிற எல்லா கீயில் உள்ள வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரியா? ஸோ இங்கே இந்த டி டிக்ஷனரியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆப்பிள், பிஸ்கட், கர்ட் ரைஸ், தோசை, எக்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் டெஸ்ட் மெத்தட். ஸோ டி டாட் ஹேஸ் கீ அந்த பர்டிகுலர் கீ வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிக்ஷனரி டிங்கிற டிக்ஷனரியில் ஹேஸ் கீ, சிங்கிறது ஃபவுண்ட் ஆகிருக்கா இல்லையா, சி இஸ் த மெம்பர் ஆஃப் டி ஆர் நாட் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஹேஸ் கீ ஆஃப் அந்த பர்டிகுலர் கீ வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஏன் அப்படின்னா சிங்கிற அந்த வேல்யூ அந்த டிக்ஷனரியில் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் அதில் கொண்டு போய் நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்தீங்க, இசட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். சரியா? இது ஒரு மெத்தட். தென் கெட் சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிக்ஷனரியில் சிங்கிற கீக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இங்கே சிங்கிறதுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா கர்ட் ரைஸ். ஸோ சிங்கிறதுக்கு என்ன இருக்குது, கர்ட் ரைஸ் தான் உங்களுக்கு வேல்யூவாக இருக்குது, அதை டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இல்லாத ஆப்ரேட்டர் கொடுக்குறீங்க, எஃப்னு சொல்லி ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா எஃப்ங்கிறது இங்கே ஃபவுண்ட் ஆகலை, ஈயோட ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ இட் வில் டிஸ்பிளே நன். ஒரு எலமெண்ட்டுமே அப்படி ஒரு கீ எலமெண்ட்டே இல்லை அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டும். தென் பாப் எதுக்கு அப்படின்னா ஒரு ஐட்டம் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு, அதாவது எண்டுலேருந்து டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். சரியா? ஸோ டி டாட் பாப்னு கொடுத்தீங்க, வெறுமனை அந்த கீயை மென்ஷன் பண்ணாமல் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஐட்டம் ஃப்ரம் த எண்டுலேருந்து ஒரு ஐட்டமை டெலீட் பண்ணிடும். இங்கே எண்டில் இருக்கிறது இ தான் எண்டில் இருக்குது, ஈயை வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணிடும். சரியா? ஸோ நம்ம டிக்ஷனரியில்
built-in methods பற்றி தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஸ்லைடில் நீங்கள் படிக்கிற மெத்தட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்ஷனரியில் கீஸை எப்படி ஒரு டிக்ஷனரியில் கீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு கீஸ் ஆஃப் மெத்தட், தென் ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து வேல்யூஸ் ஆஃப் மெத்தட், தென் ஒரு டிக்ஷனரியில் ஒரு பர்டிகுலர் கீ அவைலபிளாக இல்லையாங்கிற அந்த மெம்பர்ஷிப்பை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து ஹேஸ் கீ ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். தென் கெட் சி எதுக்கு அப்படின்னா கெட் ஆஃப் மெத்தட் எதுக்கு அப்படின்னா ஒரு டிக்ஷனரியில் ஒரு பர்டிகுலர் கீயில் உள்ள வேல்யூவை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கெட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், அதர்வைஸ் இட் வில் டிஸ்பிளே நன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்டில் பாப் ஆப் மெத்தட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த எண்ட்லேருந்து ஒரு டிக்ஷனரியில் உள்ள எண்ட்லேருந்து உள்ள ஒரு கடைசி வேல்யூவை அது டெலீட் பண்ணிடும். தென் அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏ ஆப்பிள், பி பிஸ்கட், சி கர்ட் ரைஸ், டி தோசைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் இப்போ நான் பாப் ஆப் மெத்தட் லாஸ்ட்டில் சொன்னேன் இல்லையா, இப்போ பாப் 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற ஐட்டத்தை உங்களுக்கு டெலிட் பண்ணிடும். சரியா, ஃபஸ்ட்டு பொசிஷன் எதுனா இப்போ இது வந்து 0லேருந்து எடுத்துக்கிடும். இது வந்து 0 1 அப்படின்னு சொல்லி இது எடுத்துக்கிடும். ஸோ 0 வந்து ஆப்பிள், 1 வந்து பிஸ்கட். ஸோ என்ன பண்ணிக்கிடும் அப்படின்னா பிஸ்கட்டுங்கிற பி கீ வேல்யூவில் இருக்கிறத வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணிடும். ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கட் இருக்காது, ஆப்பிள், கர்ட் ரைஸ், தோசைங்கிற அந்த 4 எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். சரியா, நீங்கள் டெலிட் ஆப்ஷன் பாப் ஆப்ஷனே வந்து பர்டிகுலர் கீ வேல்யூவை கொடுத்தும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்க அப்படின்னா டி டாட் பாப் ஆஃப் ஏ கொடுக்கும்போது ஏங்கிற கீ வேல்யூவை வந்து கீ அண்ட் வேல்யூவை வந்து உங்களுக்கு டெலிட் பண்ணிடும். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பொசிஷனை டெலிட் பண்ணிடும். இப்போ டி டிக்ஷனரியை டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கர்ட் ரைஸ் அண்ட் தோசை அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். தென் அடுத்தல ஒரு டிக்ஷனரி 2 டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். D1 அதில் வந்து 1 = 1, 2 = 2, 3 = 3, 6 = 6ங்கிற 4 எலமெண்ட் இருக்குது. தென் D2வில் பார்த்தீங்கன்னா 4 க்கு 4, 5 5ங்கிற 2 எலமெண்ட் இருக்குது. இப்போ வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இப்போ 2 டிக்ஷனரி நான் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா D1 டாட் அப்டேட் D2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா D2வில் உள்ள எலமெண்ட்ஸ் D1க்கு மெர்ஜ் ஆயிரும், ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் D1 எடுத்து பார்த்தீங்க, D1 டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா D2வில் இருக்கிற வேல்யூவும் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும். சரியா, ஒரு டிக்ஷனரியில் எண்ட் ஆஃப் த லைன் வந்து எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும், இல்லைனா ஒரு பர்டிகுலர் டிக்ஷனரியை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் ஆஃப் D2, இங்கே D1ல் ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, D2வில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. D1 டாட் அப்டேட் ஆஃப் D2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 டிக்ஷனரி ஆப்ஜெக்ட்டும் கம்பைன் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ரைட், இப்போ T3யில் ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். 1 = only 1, 7ல் 7 அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். இப்போ அப்டேட் D1 டாட் அப்டேட் ஆஃப் D3ன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 1ல் ஆல்ரெடி வேல்யூ 1ன்னு இருக்குது. சரியா, அதோட வேல்யூ மட்டும் அப்டேட் ஆயிரும். ஏன்னா இங்கேயும் 1 ஒரு கீ வேல்யூ இருக்குது, பட் ஆனால் அதோட வேல்யூ லாஸ்ட் அக்கரன்ஸ் ஒன்லி 1 தான். ஸோ இதை அப்டேட் பண்ணிடும். 7 இருக்கிற இடத்துல அப்டேட் பண்ணிடும். சரியா, இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா கீ வேல்யூ வந்து கீ இம்மியூட்டபுள், கீயை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, கீழே உள்ள வேல்யூவை மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். சரியா, ஸோ டிக்ஷனரியில் இதெல்லாம் வந்து பில்ட்இன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். என்னெல்லாங்கிறத ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஒரு டிக்ஷனரியில் உள்ள கீஸை மட்டும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிக்ஷனரியில் உள்ள கீயில் யூஸ் பண்ணியிருக்கிற வேல்யூஸை நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வேல்யூஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. தென் ஒரு டிக்ஷனரியில் ஃபவுண்ட் ஆகிருக்கிற ஒரு கீ ஃபவுண்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு வந்து #key ஆஃப் அப்படிங்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூவை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கெட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பாப் மெத்தட் எம்டியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிக்ஷனரியில் உள்ள எண்ட் ஐட்டமை டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு பாப் ஐட்டமோட பொசிஷனை வச்சு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1வது இடத்துல இருக்கிற பிஸ்கெட்டுங்கிற வேல்யூ இங்கே டெலிட் ஆகுது. ஒரு பாப் மெத்தடை வந்து அதோட கீ வேல்யூவை மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாப் ஆஃப் ஏ கொடுத்தீங்கன்னா ஆப்பிளுங்கிற அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டெலிட் ஆயிரும். சரியா, அதே மாதிரி 2 டிக்ஷனரியை கம்பைன் பண்ணுறதுக்கு வந்து அப்டேட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 டிக்ஷனரி D1 D2ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
d1 டாட் அப்டேட் ஆஃப் d2 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா d2 ஆப்ஜெக்ட்ஸ் d2ல இருக்கிற எலமெண்ட்ஸ் d1ல கம்பைன் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். தென் d3 ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அதில் ஒன்னோட வேல்யூ ஒன்லி 1 கொடுக்குறோம். இப்போ d1 டாட் அப்டேட் ஆஃப் d3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 1ங்கிற கீ வேல்யூவில் இருக்கிற ஒன்லி 1ங்கிற வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். ஏன் அப்படின்னா d1ல 1 தான் இருக்குது, லாஸ்ட்டாக அதோட வேல்யூ ஒன்லி 1 நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அது ஒன்லி 1 சொல்லி கரெக்டாகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஏன் அப்படின்னா கீ வேல்யூவை நீங்கள் மாற்ற முடியாது, பட் கீயில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து அப்டேட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது யூனிட் நம்பர் 4 இதோட ஓவர் ஆகுது. யூனிட் நம்பர் 4ல் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கிறோம். அதில் லிஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். லிஸ்ட்டில் எப்படி க்ரியேட் பண்ணணும், லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், என்னென்ன பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். தென் டப்புள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் செட் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். அதில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸிங் பண்ணுறது, செட் ஆப்ரேஷன்னா என்ன, டிஃபரன்ஸ்னா என்ன, யூனியன் ஆப்ரேஷன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத படித்தோம். தென் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது வந்து டிக்ஷனரி, முக்கியமான ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். ஸோ டிக்ஷனரி வந்து நார்மல் டிக்ஷனரியில் ஒரு வேர்டுக்கு மீனிங்கை நம்ம செக் பண்ணுறது மாதிரியே ஒரு கீ வேல்யூவுக்கு நீங்கள் அதுக்குள்ள மீனிங்ஃபுல் வேல்யூ வந்து நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணணும், டிக்ஷனரிக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டிக்ஷனரியில் என்னென்ன பில்ட்இன் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சாப்டர் நம்பர் 4ல் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு முக்கியமான சாப்டர்ஸ். இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம், நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட லேப் ப்ரோக்ராம்லேயும் வந்து நம்ம லிஸ்ட்டு வச்சு நம்ம ப்ரோக்ராம்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இதை வந்து படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த நோட்ஸை நீங்கள் படிக்கும்போது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட ஐடியில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஐ மீன் நீங்கள் தோனி ஐடியில் வச்சுருந்தாலும் சரி, பைட்ராய்ட் 3 மொபைலில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி, நீங்கள் இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படிலாம் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி பாருங்கள், டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள், 2 டிக்ஷனரியை கம்பைன் பண்ணி பாருங்கள், ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள். சரியா? டிக்ஷனரியில் ஒரு என்ட்ரியை ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி புரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப படிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அதோட மெத்தட்ஸ் நேமை மட்டும் நீங்கள் ரிமூவர் பண்ணாலே போதும். பாப் ஆஃப்னா என்ன, டிஏஎல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்டேட் ஆஃப்னா என்ன, ஆல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, எனி எஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், சார்ட்டட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், லென்த் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் திரும்ப படிக்க தேவையில்லை, நீங்களாகவே அதுக்கான ஆன்சர்ஸை உங்களால் எழுத முடியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான யூனிட். இதில் வந்து இருக்கிற எல்லா விஷயங்களையுமே எக்ஸிக்யூட் பண்ணி புரிஞ்சு படித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? தென் இன்றைக்கான ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எப்படி ஒரு டிக்ஷனரியில் அப்டேட் அண்ட் டெலிட் பண்ணணும். சரியா? how will you update and delete elements in dictionary, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தென் டிக்ஷனரியில் என்னென்ன பில்ட்இன் மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செகண்ட் கொஸ்டினாக நான் கொடுத்துருக்கேன். சரியா? இது 2க்கான ஆன்சரையும் வந்து நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் 6க்குள்ளே எனக்கு எழுதி பிடிஎஃபாக சென்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக இன்டர்னல் மார்க்குக்கு இதை நான் அசைன்மெண்ட்டாக நான் எடுத்துப்பேன். அதனால் மிஸ் பண்ணாமல் அதை அப்படியே எழுதி அனுப்புங்க. எனக்கு அனுப்பும்போது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் இப்போ நோட்ஸில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் அப்படியே எழுதணும்னு தேவையில்லை, நீங்களாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கூட எனக்கு அசைன்மெண்ட்டில் எழுதலாம். சரியா? உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது, ஃபோனில் நீங்கள் பைட்ராய்ட் 3 யூஸ் பண்ணிங்கன்னா டிக்ஷனரி க்ரியேட் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து அதில் எக்ஸிக்யூஷன் எப்படி கிடைக்கிதுங்கிறத பாருங்கள். அந்த அவுட்புட்டை எனக்கு சாம்பிள் அவுட்புட்டாக எனக்கு அவுட்புட்டில் காட்டுங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் பைத்தானில் 4 யூனிட் நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கான யூனிட் நம்பர் 4க்கான நோட்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஷேர் பண்ணுறேன். யூனிட் நம்பர் 4ல் இன்றைக்கி நடத்தின கிளாஸ் டிக்ஷனரியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு லைவ் கிளாஸில் என்கிட்ட கேளுங்க. சரியா? தேங்க்யூ.